Hi, hello students. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா how to prepare current affairs for TNPSC exam. ஸோ டிஎன்பிஎஸ்சி இல்லை எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது இட் இஸ் அ ட்ரிக்கியஸ்ட் பார்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் ஓகேங்களா. பட் எவ்வளோ ட்ரிக்கியாக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டாலும் உங்கள் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு கரெக்டாக இருந்தது அப்படின்னா எவ்வளோ ட்ரிக்கியாக கொஸ்டின் வந்தாலும் யூ கேன் ஏபிள் டு கிராக் இட். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு ஏற்ற மாதிரி எப்படி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கான ஒரு ஜென்ரல் டிப்ஸ் அண்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பற்றி பார்ப்போம். அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் உடைய சிலபஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர்ஸ்ல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அக்கார்டிங் டு தி சிலபஸ் ஆஸ் பர் தி சிலபஸ் அப்படின்றது இந்த ரெண்டு விஷயமுமே வந்துட்டு இன்னைக்கு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இம்பார்ட்டன்டான திங்ஸ் எல்லாமே இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோமா. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம அகாடமியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கான லைவ் கோர்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஏஇ 4 months இன்டெப்த் லைவ் கிளாஸஸ் ஃபார் ட்ரிபிள்இ இசிஇ சிவில் மெக்கானிக்கலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 4 months இன்டெப்த் லைவ் கிளாஸஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 செக்ஷனாக வந்துட்டு பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்துட்டு சிலபஸ் கம்ப்ளீஷன். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஏஇ சிலபஸ் ஆஸ் பர் தட் ஃபுல்லாக உங்களுக்கு சிலபஸ் அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு 180+ லைவ் செஷன்ஸ் அப்படின்றது வந்துட்டு வருமா ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் செஷன் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியோடைய ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஒரு ஸ்பெஷல் டார்கெட் என்னன்னா மார்க் இம்ப்ரூவிங் செஷன் அப்படின்ற ஒன்று வச்சிருக்கும். இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 70+ லைவ் செஷன்ஸ் வந்துட்டு வரும். இதில் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்கும், ரிவிஷன் இருக்கும் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் என்னென்ன எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு செஷனா வந்துட்டு இது இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ்ல வந்துட்டு நீங்க எப்படி சேரணும் அட்மிஷன் ப்ராசஸ் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 9677711366. ஸோ நம்ம அகாடமியோடைய ஃபீஸே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஒரிஜினல் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப லோவா அஃபோர்டபுளா தான் இருக்கும் ஓகேங்களா. இருந்தாலும் உங்களை வந்துட்டு ஊக்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக 75% ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறாங்கம்மா ஃபீஸ்ல ஓகேங்களா. தட் இஸ் வேலிட் ஃபார் ஒன்லி நெக்ஸ்ட் 2 days. ஸோ சீக்கிரமா வந்துட்டு ஆஃபரை கிராப் பண்ணிட்டு சீக்கிரமா வந்துட்டு கிளாஸஸ்க்கு அட்மிஷன் போடுங்க. Okay, yes, now we'll go into the video. First method of preparation எப்படி இருக்கணும் டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அப்படின்றத பார்க்கலாம். So first of all, know what is meant by static current affairs and dynamic current affairs. So current affairs வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ஸ்டாட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு இருக்கு and then dynamic current affairsனு இருக்கு ஓகேங்களா. ஸ்டாட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ்னா which will not be changed அதான் ஸ்டாட்டிக்னு சொல்லுவோம். எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்தியாவுக்கு எப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது August 15th 1947 ஓகேங்களா. ஸோ அது அடுத்த வருஷம் August 16th சொல்ல போறோமா, அடுத்த வருஷம் வந்துட்டு August 17th சொல்ல மாட்டோம் ஓகேங்களா. அது வந்துட்டு ஸ்டாட்டிக், அது வந்துட்டு மாறவே மாறாத ஒரு விஷயம் ஓகேங்களா. அதான் நம்ம ஸ்டாட்டிக்னு சொல்லுவோம். and then டைனமிக் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா மாறிட்டே இருக்க விஷயம் மாதிரி ஓகேங்களா. இப்போ எப்படி எலெக்ஷன் வருது 5 years once வந்து நம்ம எலெக்ஷன் அப்படின்றதுலாம் வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா மாறிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா டைனமிக் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 10 questions கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்கறாங்கன்னா ஸ்டாட்டிக்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா 2 to 3 questions வந்துடும். மீதி எல்லாமே டைனமிக்ல வந்துடும் ஓகேங்களா. ஸ்டாட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்க ரொம்ப மெனக்கெடணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லைம்மா. ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க சிலபஸோட நீங்க படிக்கும் பொழுதே ஸ்டாட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே படிச்சு முடிச்சிருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸ்ல ஆர்பிஐ பத்தி படிப்பீங்க ஓகேங்களா. ஸோ ஆர்பிஐ ஆக்ட் எப்போ போட்டாங்க, ஆர்பிஐ எப்போ ஃபார்ம் ஆச்சு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது நீங்க சிலபஸ் படிக்கும் போதே வந்துட்டு நீங்க படிச்சு முடிச்சிருவீங்க. நீங்க எது ஃபாலோ பண்ணணும், நீங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராவா படிக்கிற மாதிரி இருக்கும்னு பாத்தீங்கன்னா டைனமிக் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா. ஸோ டைனமிக் கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்றது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ டைனமிக் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் ஓகேங்களா. ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ வெரி மஸ்ட் திங் ஓகேங்களா. ஸோ நியூஸ் பேப்பர்ஸ்னோடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா யூ பீப்புள் கேன் ஃபாலோ தினமணி ஆர் இந்து தமிழ் நியூஸ் பேப்பர். ஒன்று தினமணி நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா இந்து தமிழ் நியூஸ் பேப்பர் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கம்மா. ஈவன் யூ ஆர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வில் ரெக்கமெண்ட் யூ கைஸ் டு ஃபாலோ தீஸ் 2 things ஓகேங்களா. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலுமே நீங்க வந்துட்டு இந்த 2 நியூஸ் பேப்பர் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா.
ஆர் ஃபாலோ வெப்சைட். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் விட வெப்சைட்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வெப்சைட்ஸ் கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். பட் சில பேர் வந்துட்டு 10 to 15 வெப்சைட்ஸ் அந்த மாதிரி 10-15 வெப்சைட்ஸ்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணாதீங்க. அது நம்மளே வந்துட்டு என்ன சொல்றது குழப்பி விட்டுரும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் 1 to 2 வெப்சைட்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. மோஸ்ட்லி தேர்வு பெட்டகம் வந்துட்டு நல்லா இருக்கு, அது ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு லைக் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுலேயே வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது கூட வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணலாம். பட் என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்ற ஒரு கைட், ஒரு டிப் மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, டெய்லி நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க இல்லையா? நியூஸ் பேப்பர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வெப்சைட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர் வந்துட்டு அப்லோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நியூஸ் பேப்பர் படிச்சிட்டதுக்கு அப்புறம் வெப்சைட்ல இருக்கிறதையும் வந்துட்டு நீங்க சேர்த்து படிச்சிருங்க. ஓகேங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் வெப்சைட்ஸ் இருக்கு. நீங்க என்ன நியூஸ் பேப்பர்ல படிக்கிறீங்களோ நம்ம சிலபஸ் பிரகாரம் அதே தான் வெப்சைட்ஸ்லயும் இருக்கும். ஏன்னா 2 நியூஸ் வந்துட்டு ஏதாவது கூடுதலா இருக்கலாம். ஓகேங்களா? சோ நீங்க எல்லாமே கவர் பண்ண மாதிரியும் வந்துட்டு ஆயிடும். ஓகேங்களா? சோ ரெண்டுமே வந்துட்டு பண்ணுங்க. டெய்லி வந்துட்டு படிங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் அப்படின்றது வந்துட்டு படிங்க. நியூஸ் பேப்பர் படிச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் வெப்சைட்ல ஒரு கிளான்ஸ் கொடுங்க. ஃபாலோ கரண்ட் அஃபேர்ஸ் as per the டிஎன்பிஎஸ்சி சிலபஸ். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல ஒரு தனி யூனிட் இருக்கு. ஓகேங்களா? யூனிட் 2 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சிலபஸ்ல வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த சிலபஸ் பிரகாரம் ஃபாலோ பண்ணுங்க. இல்ல சிலபஸ் வேற இருக்கும், நாம வேற ஏதோ படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ சிலபஸ் படி ஃபாலோ பண்ணுங்க. டேக் நோட்ஸ் ப்ராப்பர்லி. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா இருந்தாலும் ஸோ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி அதுக்கெல்லாம் தனித்தனியா நோட்லாம் போட்டு நீங்க வந்துட்டு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் கண்டிப்பா நோட்ஸ் அப்படின்றது வந்துட்டு போடணும். ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு பேப்பர்ல ஒரு கரண்ட் அஃபேர் பாக்குறீங்க, ஒரு நியூஸ் பாக்குறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு உங்க நோட்ல வந்துட்டு நீங்க பெக்குலியரா எழுதி வச்சுக்கோங்க. சென்டென்ஸா வந்துட்டு எழுதாதீங்க. பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு புரியுற மாதிரி ப்ரிசைஸா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா சென்டென்ஸா இருக்கும்போது நீங்க ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும். ஓகேங்களா? சோ பாயிண்ட் பை பாயிண்டா வந்துட்டு நீட்டா எழுதி வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். And daily you have to spend strictly 1 hour to current affairs. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 1 hour ஆச்சு ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது காலையில இருக்கலாம், இல்ல ஈவினிங், மதியம், இல்ல நைட்ஸ் கூட நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் எழுதலாம். பட் அட்லீஸ்ட் 1 hour ஆச்சு வந்துட்டு நீங்க ஸ்பெண்ட் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? And then you have to do weekly revision. ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லைக் மண்டே டு சண்டே வரைக்கும் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா சண்டே வந்துட்டு அந்த வீக்லி ரிவிஷன் ஃபுல்லாவே வந்துட்டு பண்ணுங்க. அந்த வீக் வரைக்கும் என்ன நீங்க உங்க நோட்ல எழுதி வச்சிருக்கீங்க அது எல்லாத்தையுமே நீங்க ரிவைஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கேட்பாங்க லைக் மந்த்லி ரிவிஷன், அதாவது பாத்தீங்கன்னா மந்த்லி ரிவிஷன் இல்ல சாரி, சில வெப்சைட்ஸ்ல வந்துட்டு மந்த்லி மேகசின்லாம் போடுவாங்க இல்லையா? ஸோ நான் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கவா? ஸோ அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஐ ரெக்கமெண்ட் நாட் டு ஃபாலோ தட். ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க மந்த்லி அந்த பிடிஎஃப் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கே உங்களுக்கு டைம் வந்துட்டு போயிடும். ஓகேங்களா? நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதே வந்துட்டு லைக் வெறுத்துருவீங்க. ஓகேங்களா? சோ அதனால மந்த்லி மேகசின் வந்துட்டு பாக்காதீங்க. மந்த்லி தான் நான் ஒரு நாள் உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவேன், மந்த்லி மேகசின் தான் பாப்பீங்கன்னா அந்த ஒரு நாள் உங்களுக்கு பத்தாது. எக்கச்சக்கமா இருக்கும். நீங்க எது ஃபாலோ பண்றது எது விடுறது அப்படின்ற மாதிரி தெரியாது. சோ பெட்டர் டெய்லியே வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எழுதுங்க. அண்ட் வீக்லி ரிவிஷன் அப்படின்றது வந்துட்டு பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்க நம்ம சிலபஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 4 to 5 கரண்ட் அஃபேர்ஸ் தான் தேரும். ஓகேங்களா? ஸோ மேபி சில டேஸ் வந்துட்டு அதுக்கு மேல கூட கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கலாம். பட் சிலபஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா 4 to 5 தான் நீங்க 4 to 5 நியூஸஸ் தான் நீங்க கிராப் பண்ணி வந்துட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நியூஸ் பேப்பர் வந்துட்டு படிச்சுட்டு அண்ட் தென் வந்துட்டு ஏதாவது ஒரு வெப்சைட்ல அன்னைக்கு டே உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்ஸ் கிளான்ஸ் பண்ணுங்க. ஏதாவது எக்ஸ்ட்ராவா விஷயங்கள் இருந்தா அதை வந்துட்டு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் வீக்லி ரிவைஸ் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி ப்ராப்பரா வந்துட்டு பண்ணீங்கன்னா எவ்வளவு ட்ரிக்கி क्वेश्चनா இருந்தாலும் உங்களால வந்துட்டு கிராக் பண்ண முடியும். சோ சிலபஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चंसலாம் எப்படி கேட்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். சோ கரண்ட் அஃபேர்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கரண்ட் அஃபேர்ஸ் உடைய சிலபஸ் இதான். சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவென்ட்ஸ் அண்ட் நேஷனல் சிம்பிள்ஸ். ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க என்னது நேஷனல் சிம்பிள்ஸ் பத்தி நியூஸ் பேப்பர்லாம் எதுவுமே போடுறதே இல்லையே அப்படின்ட்டு. நேஷனல் சிம்பிள்ஸ் இது ஒரு ஸ்டாட்டிக் கரண்ட் அஃபேர். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸ்டாட்டிக்னா என்ன, டைனாமிக்னா என்னன்னு. நேஷனல் சிம்பிள்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிக் கரண்ட் அஃபேர்மா நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ்ல வந்துட்டு நேஷனல் சிம்பிள்ஸ் அப்படின்ற ஒரு லெசனே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் அந்த ஸ்டாட்டிக்னா என்ன, டைனாமிக்னா அந்த டிஃபரன்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஸோ இட்ஸ் ஸ்டாட்டிக் கரண்ட் அஃபேர். அண்ட் தென் ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ். ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு வரும்பொழுது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ தமிழகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு, எத்தனை கான்ஸ்டிடுவன்சிஸ்க்கு எலெக்ஷன்ஸ் நடக்குது, ஸோ தமிழ்நாடோட ஜியோகிராஃபி என்ன, ஸோ இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும்.
இதோட பிளஸ் என்ன இன்னும் நீங்க ஆட் பண்ணணும், ஏன்னா ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ் வரும்பொழுது ஜஸ்ட் ஜியாகிரபி மட்டும் பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. ஓகேங்களா, ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாடோடைய மினிஸ்டர்ஸ், அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸோடைய ப்ரொஃபைல்ஸ் என்ன அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ தமிழ்நாடு சிஎம் யாரு, அண்ட் தென் வந்துட்டு எஜுகேஷன் மினிஸ்டர் யாரு, ஹெல்த் மினிஸ்டர் யாரு, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரொஃபைல், அந்த ப்ரொஃபைலோடைய மினிஸ்டர்ஸ்லாம் யாரு, அவங்க நேம் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிளஸ் இதோட வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் கம்பேரிட்டிவா வந்துட்டு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸும் வந்துட்டு படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்தியா லெவல்ல வந்துட்டு ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸோ இந்தியாவுடைய இது எஜுகேஷன் மினிஸ்டர் யார், இந்தியாவுடைய ஹெல்த் மினிஸ்டர் யார், அப்படியே நீங்க தமிழ்நாடோட படிக்கும்போது அப்படியே சென்ட்ரல் மினிஸ்டர்ஸும் வந்துட்டு கம்பேரிட்டிவா வந்துட்டு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதே நீங்க யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தா நிறைய ஸ்டேட்ஸோடைய கேபினெட்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவையில்லாமா, சரிங்களா? நீங்க ஜஸ்ட் தமிழகத்தோட மினிஸ்டர்ஸ் பாத்துக்கோங்க, அண்ட் தென் அப்படியே இந்தியாவோட மினிஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி பாத்துக்கோங்க. அது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்துட்டு இனஃபா இருக்கும். ஓகேங்களா, next eminent personalities and places in news and sports news. So eminent personalities and places அப்படினு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்போ தஞ்சை பெரிய கோவிலுக்கு ஏதோ ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க, யுனெஸ்கோ அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அது இம்பார்ட்டன்ட் பிளேஸ், அது நியூஸ்ல வந்துட்டு இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை வந்துட்டு நீங்க பார்த்து வச்சுக்கணும். அண்ட் எமினன்ட் பர்சனாலிட்டிஸ், ஸோ தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஒலிம்பிக்ஸ்ல வந்துட்டு மெடல் வின் பண்றாங்க அப்படின்னா ஸோ அவங்கள வந்துட்டு பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த காம்படிஷன்ல அவங்க வந்துட்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க, அவங்க பேர் என்ன, அவங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்து வந்திருக்காங்க, சோ எந்த டிஸ்ட்ரிக்ட், அந்த மாதிரி வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அண்ட் இம்பார்ட்டன்டான புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸோட பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நியூஸ்ல இருக்கிறது. அண்ட் தென் பாலிட்டி, உங்களுக்கு நிறைய பாலிட்டி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸோ லைக் இந்தியா அண்ட் தென் வந்துட்டு தமிழ்நாடு ரெண்டுமே சேர்த்து கம்பேரிட்டிவா படிச்சுக்கோங்க. ஸோ எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா அப்படின்ட்டு சொல்லும் போது நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ்ல இருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நான் எலெக்ஷன்ஸ் சொல்றது இப்போ நான் பாலிட்டி பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ல பேசுறேன். ஓகேங்களா, எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் படிக்கணும். ஓகேங்களா, எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் படிக்கணும். எலெக்ஷனுடைய ப்ரொசீஜர் என்ன, ஸோ அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, யாரெல்லாம் வந்து நிக்கலாம், குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, ஸோ லோக்சபா மெம்பர் ஒரு எலெக்ஷன் நிக்கணும், லோக்சபா எலெக்ஷனுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு ஸோ நிக்கிறதுக்கு. அதே மாதிரி வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு கேண்டிடேட்ஸ் வந்துட்டு நிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது ஆர்டிகல்ஸ்லாம் வந்துட்டு நீங்க பார்க்கணும். அண்ட் தென் பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன், வெல்ஃபேர் ஓரியன்டட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். கண்டிப்பா ஸ்கீம்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு வருமா, ஸ்கீம்ஸ் இல்லாத ஸ்கீம்ஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பரே வந்துட்டு இல்லைன்னு சொல்லலாம். இந்த ஸ்கீம்ஸ் பார்க்கும்போது தமிழ்நாடு அண்ட் ஆல்சோ இந்தியா ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஸ்கீம்ஸ் வந்துட்டு பாத்துக்கோங்க. இந்தியன் லெவல் ஸ்கீம்ஸ் அண்ட் ஆல்சோ தமிழ்நாடு லெவல் ஸ்கீம்ஸ் ரெண்டுமே வந்துட்டு பாக்குறது முக்கியம். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஏன்னா நிறைய பேர் ஸ்கீம்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்ட்டு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ சில ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்கீம், அந்த ஸ்கீம் வந்துட்டு இப்போ லேட்டஸ்டா நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த நியூஸ் வந்துட்டு நீங்க பார்க்கும்போது நியூஸ் பேப்பரா இருக்கட்டும் இல்ல வெப்சைட்டா இருக்கட்டும் அதை பத்தின ஹிஸ்டரி அப்படின்றதும் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அண்ட் இப்போ என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்றதும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹிஸ்டரியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் எந்த இயர் லான்ச் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். ஸோ 2016 லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம், இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எந்த இயர் லான்ச் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவரா. அண்ட் தென் டார்கெட் ஆடியன்ஸ் என்ன, டார்கெட் ஆடியன்ஸ் இந்த ஸ்கீம் எதை ஃபோக்கஸ் பண்ணது நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது லோன்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க ஃபார் எஸ்சி எஸ்டி அண்ட் விமென்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா லோன்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு, ஆண்டர்பிரினர்ஷிப்காக. ஓகேங்களா, சோ டார்கெட் ஆடியன்ஸ் யார் இப்போ எஸ்சி எஸ்டி அண்ட் விமென். ஓகேங்களா, சோ என்ன உங்களுக்கு என்ன இந்த ஃபோக்கஸ் பண்ணதுன்னு தெரியுது உங்களுக்கு, ஆண்டர்பிரினர்ஷிப் வந்துட்டு ஊக்குவிக்கிறதுக்காக லோன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது. சோ செகண்ட் பாயிண்ட் ஓவர். அண்ட் இப்போ இருக்கிற அப்டேட் என்ன, இப்போ எதுக்காக இந்த ஸ்கீம் வந்துட்டு நியூஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்துட்டு 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனாலதான் இந்த ஸ்கீம் இப்போ நியூஸ்ல லேட்டஸ்டா வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, சோ அத பத்தின ஹிஸ்டரியும் தெரிஞ்சுக்கணும், என்ன அப்டேட்னும் தெரிஞ்சுக்கணும். இந்த 3 பாயிண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஓகேங்களா, இதான் ஒரு ஸ்கீம் நீங்க பார்த்த உடனே 3 பாயிண்ட் இதான் நீங்க வந்து எழுதி வைக்கணும் உங்க நோட்ல. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் ஆல்சோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். நிறைய ஸ்கீம்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு எக்ஸாம்ல கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும்.
அண்ட் ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் கேட்பாங்க. அது என்ன சொல்லுவோம்னா ஜிஐ டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டாக்ஸ், புவிசார் குறியீடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவோம். ஓகேங்களா. புவிசார் குறியீடுனா வெச் இஸ் யூனிக். ஓகேங்களா. யூனிக்கா இருக்கிறதுக்கு கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சை தலையாட்டி பொம்மைக்கு கொடுத்திருக்காங்க, தஞ்சை கோவிலுக்கு கொடுத்திருக்காங்க, பழனி பஞ்சாமிர்தம் கொடுத்திருக்காங்க, கொடைக்கானல் மலைப்பூண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நிறைய டாய்ஸ் இருக்கு. பட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் பொம்மைக்கு தான் வந்துட்டு ஜிஐ டாக் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அது யூனிக்கா இருக்கு, ஸ்பெஷலா இருக்கு. ஓகேங்களா. தனித்துவமா இருக்கிறதால சோ ஜிஐ டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு பாக்குறது முக்கியம். சோ அது இந்தியன் லெவல்லயும் பாத்துக்கோங்க, அண்ட் தமிழ்நாடு லெவல்லயும் பாத்துக்கோங்க. இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்ல வருது, நியூஸ்ல வரதை நீங்க பார்த்தா போதும். And then economics, current socio economic issues. Economics வந்தாலே கண்டிப்பா ஆர்பிஐ அண்ட் பேங்கிங் நீங்க ஃபாலோ பண்ணணுமா. ஓகேங்களா. ஆர்பிஐ ஏதாவது வந்துட்டு ரீசெண்டா ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி லோன்ஸோடைய பெர்சன்டேஜ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றாங்களா, டிக்ரீஸ் பண்றாங்களா, எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றாங்க, டிக்ரீஸ் பண்றதா எவ்வளவு பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு பாத்துக்கோங்க. ஓகேங்களா. அண்ட் தென் சயின்ஸ்னு வரும்போது அஃப்கோர்ஸ் லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது பாத்துக்கோங்க. ஸோ லேட்டஸ்டா இப்போ ஏதாவது ராக்கெட் லான்ச் பண்றாங்களா, எதுக்கு லான்ச் பண்றாங்க, மூணுக்கு போறதுக்கா, இல்லைன்னா வந்துட்டு மார்ஸ்கா, அது யார் லான்ச் பண்றா, நாசாவா, இஸ்ரோவா, ஐஎஸ்ஆர்ஓவா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு விஷயங்கள் பாத்துக்கோங்க. அண்ட் ககன்யான் திட்டம் பத்தி வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா. அது வந்துட்டு நியூஸ்ல இப்போ பீக்கா இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால சொல்றேன். ஸோ அதனால ககன்யான் திட்டம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பேசிக்கா சிலபஸ்லயும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்றதும் வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் பாலிட்டி வந்துட்டு மேஜரா ரோல் பிளே பண்ணுங்க. ஓகேங்களா. நிறைய ஏதாவது ஜட்மெண்ட்ஸ். ஓகேங்களா. பாலிட்டி ஏதாவது அமெண்ட்மெண்ட் போட்டிருக்காங்களா, சோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு ஏதாவது சட்ட திருத்தம் போட்டிருக்காங்களா, அமெண்ட்மெண்ட் போட்டிருந்தாங்கன்னா அந்த கேஸ் ஹிஸ்டரி வந்துட்டு ஃபுல்லா படிங்க. ஓகேங்களா. அண்ட் இம்பார்ட்டன்ட் ஏதாவது ஜட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, அது வந்துட்டு ரொம்ப நாளா நியூஸ்ல இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு பாருங்க என்ன ஜட்மெண்ட் இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படின்னு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க பண்ணீங்கனாலே அது போதுமான அளவு. அண்ட் பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் லேட்டஸ்ட் 6 months சொல்லுவாங்க. அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி 6 மாசம் வரைக்கும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க படிக்கணும்னு சொல்லுவாங்க. சோ இன்னொரு சஜஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கூடுதலா ஒரு 2 months எக்ஸ்ட்ராவா படிச்சுக்கோங்க. ஜஸ்ட் டு பி அ சேஃபஸ்ட் சைட் ஒரு 8 months கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிச்சுக்கலாம். ஓகேங்களா. பட் ஜெனரலி 6 months படிச்சா போதும் அப்படின்னு போதுமானதா இருக்கும். சோ 6 to 8 months ஒரு சேஃபஸ்ட் சைட்காக நான் சொல்றேன். ஓகேங்களா. சோ 6 to 8 months கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சு கரெக்டா படிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ ட்ரிக்கியான கொஸ்டினா இருந்தாலும் உங்களால கிராக் பண்ண முடியும். கிராக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு யூனிட்டுமே வந்துட்டு கிடையாது. ஓகேங்களா. நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ஸோ நல்லா படிங்க. இந்த மாதிரி டிப்ஸை வந்துட்டு மைண்ட்ல வச்சுட்டு இனிமேல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு படிங்கம்மா. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.